இங்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நடந்த சில அற்புதங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த அற்புதங்கள் நமக்கு அநேக காரியங்களை கற்றுத்தருகிறது. இயேசு கிறிஸ்துடைய ஊழிய நாட்கள், ஆரம்ப நாட்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகமாக யூதர்களோடு தான் அவர் தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய சொந்த ஜனங்கள் மத்தியில தான் ஊழியம் செய்துட்டு இருந்தார். ஆனா இங்க பார்க்கிற அந்த நூற்றுக்கு அதிபதி ரோமர். அவர் ஒரு புரஜாதி. ரோமர்களுடைய அந்த ஆர்மியினுடைய ஒரு நூற்றுக்கு அதிபதி என்ற ஒரு அதிகாரம் உடையவர். இந்த இடத்துல நம்ம சிந்திக்க வேண்டிய காரியம் என்னன்னா, ரோமர்களுடைய ஆட்சி காலத்துல அவர்களுடைய ராணுவ வீரர்களுக்கு மிகுந்த மரியாதை அன்றைக்கு சமூகத்தில் இருந்தது. இன்னும் நம்ம பார்த்தோம்னா அந்த ஹிஸ்டாரிக்கலா நம்ம பின்னணியில போய் பார்த்தா அந்த ஆளுகையினுடைய பவர் எல்லாமே இந்த ஆர்மி கையிலையும், ஆர்மி பர்சன்ஸ் அவங்களுடைய தலைவர்கள் கீழே தான் இருந்தது. இன்னும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்தை குறித்து சொல்லும் போது அநேகர் அவரை விட்டு பிரிந்து போனது, இன்னும் அவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சிலுவை மரணத்திற்கு ஒப்புக்கொள்வதற்கு காரணமாக இருந்தது. முதல்ல அநேகர் அவரை பின்பற்றினது அவர் செய்த அடையாளங்கள், அற்புதங்கள் மாத்திரமல்ல, எப்படியாவது ராஜ்யம் வந்துட்டுன்னா, ராஜா ஆயிட்டாருன்னா இந்த ரோம ஆளுகையினுடைய அந்த அடாவடித்தனத்திலிருந்து, அவங்களுடைய அந்த அடக்குமுறைகளிலிருந்து விடுதலை பெறலாம். அவர் சொல்வது போல எப்படியாவது அவர் ரட்சகராகவே இருந்திரட்டும், அப்படி ராஜ்யத்தை எப்படியாவது என்ன செய்திரட்டும், ஸ்தாபித்திரட்டும் அப்படின்னு நினைக்கிட்டு இருந்தா. காரணம் என்னன்னா, ரோமருடைய ஆளுகையில யூதர்கள் ஓரளவு தாழ்ந்த கீழானவர்களாக தான் இருந்தாங்க. ரோமர்களிடத்துலதான் பவர் எல்லாமே இருந்தது. இன்னும் ஒரு ராணுவ அதிகாரி கூட, ராணுவ பர்சன், அதிகாரி அல்ல, ஆர்மி மேன், அவங்க கையில தான் செக்யூரிட்டி எல்லாம் இருந்தது. அவன் துப்பாக்கி கையில வச்சு சுமந்துட்டு குண்டையெல்லாம் தோல்ல போட்டு அவருக்கு வேண்டியதெல்லாம் வச்சுட்டு நடந்துட்டு இருப்பாங்க. அப்போ அது ஏகதேசம் 18-20 கிலோ வெயிட் இருக்குமா. அதனாலதான் ரோம அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டிருந்தான், ஒரு யூதன், ஒரு ராணுவ வீரன், ரோம ராணுவ வீரன் நிற்கும் போது ஒரு யூத வாலிபன் வந்தாங்கன்னா அவங்க என்ன செய்யலாம்னா, அந்த ராணுவ வீரனை கூப்பிட்டுட்டேவா, எனக்கு துப்பாக்கி இந்த பாக்கி நீ ஒரு 10 மீட்டர் என்ன 10 மீட்டர் எனக்கு நீ துவந்துதான்னு சொன்னா, அவனுக்கு கூட 100 மீட்டர் துவந்துதான்னு சொன்னா 1000 மீட்டர் பண்ணணும். அவன் கேட்கறதுல இருந்து 10 மடங்கு தூரம் அவனுக்கு கொண்டு சுமந்து கொடுத்துட்டா இவனுக்கு வேலைக்கு போக முடியும். உதாரணமா நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்போம், ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்போம், ஒரு வாலிபன் கண்டா நீ வாடா சொல்லிட்டு அவங்க துப்பாக்கி அவங்க பேக்கை என்ன செய்திருவான், உங்க கையில அந்த யூதனை கையில கொடுத்துருவான். இவன் அவனுக்கு முன்னாலே என்ன செய்யணும், போய் சுமந்து கொடுத்துட்டு தான் திரும்பி வரும். இது யாருக்குன்னு சொன்னா ஆர்மி பர்சன். ஆனா இங்க நான் பார்க்கிற மனுஷன் அப்படி 100 ராணுவ வீரனுக்கு தளபதி, அவன் 100க்கு அதிபதி. அப்ப அவன் இவ்வளவு பவர்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல. அப்போ அந்த ரோமர்களுடைய 100க்கு அதிபதி என்கிற இருந்த ஒரு மனிதன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்துல வருகிறான். 100க்கு அதிபதி அவரிடத்துல ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவனை வேண்டிக் கொண்டார். அதற்கு இயேசு, நான் அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதித்திரமாக, ஆண்டவரே, நீ என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரம் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றவனை வாவென்றால் வருவான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்வான் என்றார். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமது பின் செல்கிறவர்கள் நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த 100க்கு அதிபதியினுடைய தாழ்மை, எவ்வளவு ஹம்பிள் அவனுக்கு அன்னைக்கு சமூகத்தில் இருந்த அந்தஸ்து எவ்வளவு உயர்வு. ஆனா அவன் இயேசு கிறிஸ்துவிடத்துல எவ்வளவு தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே, என் வேலைக்காரன் என் வீட்டுல சுகவீனமா இருக்கிறான்,
அவனை நீர் சுகமாக்க வேண்டும் என்று சொல்லும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் வந்து அவனை சுகமாக்குவேன் என்று சொல்லும் போது, நீர் என் வீட்டுக்குள் வருவதற்கு நான் தகுதியுடையவன் அல்ல அப்படின்னா, முதலாவது இயேசு கிறிஸ்துவை அவன் எப்படி புரிந்திருந்தார்? இயேசு கிறிஸ்துவை வேதம் சொல்லுகிறபடி தேவகுமாரனாக, தேவனிடத்திலிருந்து வந்தவராக, அவன் ஒரு தெய்வீக வல்லமையினால, தேவனுடைய வல்லமையினால தான் இதை செய்கிறார் என்பதை தெளிவாக இந்த நூற்றுக்கு அதிபதி புரிந்திருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக நம்ம பார்க்கும்போது, இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய வீட்டில், அந்த ஒரு பெரிய ஆர்மி பர்சனல் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன், நான் இந்த பகுதியை சிந்திக்கும் போது எனக்கு ஒரு கேள்வி வந்தது. என்னன்னா, நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற தொடர்ச்சியா பேதுருடைய மாமி காய்ச்சலா இருந்தது, இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டது சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு அதுக்கு தொடர்பு இல்லையே, அது வேற ஏதோ ஒரு நிகழ்வா இருக்குது, இது ஒரு நிகழ்வா இருக்குது அப்படின்னு நான் ஆலோசித்தேன். அப்படி இது பண்ணிட்டு அதை திருப்பி திருப்பி வாசிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நூற்றுக்கு அதிபதி எவ்வளவு ஒரு கன்சர்ன், ஒரு ஹம்பிள், ஒரு கேரிங் பர்சன். அவருடைய வேலைக்காரன் சொல்லாம இல்லாமல் இருக்கும்போது தன்னுடைய வீட்டுல வச்சு பாதுகாக்கிறான். அதான் இயேசு கிறிஸ்துவ என்னுடைய வீட்டுல வந்து அவரை குணமாக்கணும்னு சொல்றார். பேதுரு தன்னுடைய மாமியாரையும் தன்னுடைய வீட்டுல வச்சு என்ன செய்யறாரு? வீட்டுல வச்சு என்ன செய்யறாரு? கேர் பண்ணிருக்காரு, சுயம் இல்லாம இருக்கும்போது. நீங்க பாத்தீங்கன்னா ஆங்கில பைபிள்ல பாருங்க, மாமியார், இந்த மாமியார்னு சொல்லப்படுது, தமிழ்ல தான் மாமின்னு சொல்லப்பட்டிருக்கிறது, ஒய்ஃப்ஸ் மதர். ஆங்கிலத்தில் இங்க வாசிக்க ஒய்ஃப்ஸ் மதர், மதர் இன் லா. இந்த இடத்துல வந்து இந்த நூற்றுக்கு அதிபதியோட அந்த பேதுருவனுடைய ஒரு குணாதிசயம் வந்து போகுது. அந்த மற்றவர்களை டேக் கேர் பண்ணக்கூடிய, கவனிக்கக்கூடிய. எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம வந்து நம்முடைய அம்மாவை இன்னைக்கு வீட்டுல வச்சு பார்க்கறதுக்கு முடியல, விருப்பம் இல்லாத அநேக பேர் இருக்கிறாங்க. சொந்த தாய் தகப்பனை விரட்டி விடுகிற அநேகம் இருக்கிறாங்க. ஆனா இந்த நூற்றுக்கு அதிபதி அவனுடைய வேலைக்காரன் மிகவும் மரணப்படுக்கையில் இருக்கும்போது தன்னுடைய வீட்டுல அவனை வச்சு அவனை போஷித்து பராமரித்து அவனுக்கு உதவி செய்து, அவன் எந்த அவன் மேல ஒரு கன்சர்ன், அக்கறை உள்ளவனா இருக்கிறான்னா, எந்த விதத்திலேயாவது அவனுக்கு அவனுடைய நோய் சுகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அதை அந்த வழியை நான் தேடுவேன். அவன் மருந்து வாங்கி கொடுத்திருப்பான், அவனுக்கு என்ன செய்ய முடியுமோ எல்லாம் பார்த்திருப்பான், அவனுக்கு வியாதி சுகமாகல. அன்றோட இயேசு கிறிஸ்து அவன் மூலமாக மேன்மைப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருந்தது. இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறான், அவன் தேவகுமாரன் என்பதை விசுவாசிக்கிறான், அவர் செய்கிற அற்புதங்களை குறித்து கேள்விப்படுகிறான். அவர் நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, நான் வந்து அவனை என்ன செய்வேன்? சுகமாக்குவேன். இயேசு சொல்றாரு, நீங்க வர வேண்டாம், ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா போதும். இந்த விசுவாசத்தை அவனுக்கு எங்க இருந்து வந்திருக்கும்? இயேசு கிறிஸ்து செய்த எந்தாவது அற்புதம்னு சொல்லப்படல. ஆனா இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதம் எது? தன்னொரு கல்யாண வீட்டுல தண்ணீரை திராட்சரசமாக்கினார். எப்படி அந்த அற்புதத்தை செய்தாரு? அவர் சொன்னார், கச்சாடிகளை நிரப்புங்கள், தண்ணீரை ஊற்றுங்கள், கொண்டு கொடுங்கள். அங்க பார்க்கும்போது அது எப்படி திராட்சரசமா மாறிட்டு. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னா அவர் தேவகுமாரன், அது நடக்கும். அவருடைய வார்த்தை என்படி அது நடக்கும் என்கிற அவன் எதுக்குமே அவன் கேள்விப்பட்டதை அவன் அப்படி விசுவாசித்தான். அவனுடைய தாழ்மை, அவனுடைய கரிசனை, அவனுடைய பதவி பெருசு. ஆனா நம்ம வந்து ஹியூமன், நம்ம எல்லாரும் மனுஷன். மனுஷன் பாதிக்கப்படும் போது அவன் வேலைக்காரலா இருக்கலாம். இன்னைக்கு நிறைய வீட்டுல வந்து வேலைக்காரங்களுக்கு சிக்காயிட்டு, நான் ஃபீவர் இருக்குதா, நீ 3 நாள் வீட்டுக்கு வரணுங்க, வேலைக்கு வரண்டா என்ன, நமக்கு இது இன்ஃபெக்ட் ஆகிடும். ஒரு ஃபீவர்லாம் கொடாங்க அப்புறம் நீ வந்தா போதும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு விதத்துல அது தப்பு இல்லை. ஆனாலும் நம்ம காய்ச்சலா இருக்கும்போது என்ன சொல்லுவோம், நீ கொஞ்சம் காலையிலேயே வந்துடுமா. அப்ப அவளுக்கு நம்ம காய்ச்சல் போகலாம், ஆனா அவங்களுடைய ஃபீவர் நமக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய வேர்ல்ட்லி பவர் வந்து ரொம்ப அதிகம். ஆனா அவனுடைய குணம், மனுஷிகம், தெய்வ பயம்,
தேவனுக்கு முன்பாக அவனுடைய தாழ்மை. அவன் தன்னுடைய வியாதிப்பட்ட வேலைக்காரனை தன்னுடைய வீட்டில் வச்சு பராமரிக்க, அவனுக்கு எந்த விதத்திலாவது ஒரு விடுதலை அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்கிற வாஞ்சியுடையவனாக இருக்கான். அது இயேசு கிறிஸ்துவ மூலமாக கிடைக்கும் என்றால் அந்த இயேசு கிறிஸ்துவ மூலமாக அது கிடைக்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு இயேசு கிறிஸ்துவோட ஓடி வருகிறான். அவன் சொல்லுகிறான், நான் 100 அதிபதி தான், நான் பொழுது வாழ்ந்து சொன்னா வருவான், அப்படியெல்லாம் உள்ளவன். ஆனா உமக்கு முன்பாக நான் 0, ஒன்றுமில்லை. நீ தேவகுமாரன், நீ எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உடையவர், நான் ஒன்றுமில்லை. நீர் எனக்கு என் வீட்டில் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மட்டும் என்ன செய்தால் போதும், சொன்னால் போதும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலேயும் அவருடைய வார்த்தை மேலேயும் அவனுக்கு இருந்த விசுவாசம். நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலும் அவருடைய வார்த்தையிலும் இதை நாம் இந்த வேதத்தில் எழுதப்பட்ட வாக்குத்தத்தங்களிலும் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வேதம் இயேசு கிறிஸ்துவிலே உண்டாகிற பாவ மன்னிப்பை குறித்து, நித்திய நம்பிக்கையை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து எந்த அதிகாரத்தை எடுத்து வாசித்தாலும் அதுல தெளிவாக அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போவதில்லை, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் நித்திய ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறார், மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறார் என்று ஒவ்வொரு அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் நமக்கு அதை விசுவாசிக்கிறதுக்கு நம்மளால முடியவே செய்யாது. ஏன்னா நம்முடைய ரீசன் சொல்லுது, நானும் கொஞ்சம் நல்லவனா இருந்து நானும் கொஞ்சம் செய்து பரலோகத்துக்கு போனேன்னா அவர்கிட்ட போய் நானும் எனக்கு கொஞ்சம் உண்டு பங்குன்னு சொல்லலாம். ஆனா நம்முடைய பாவம் மன்னிப்பு, நம்முடைய ரட்சிப்புக்கு, நாம் பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு 0.001 நம்ம செய்யணும்னு சொன்னாலும் யாரும் பரலோகத்துக்கு போகுது. 99.00001 கொஞ்சம் முடியாது. 100% God, 100% God forgives us. 100% இயேசு கிறிஸ்து அவருடைய மீட்பினால் நாம் மீட்கப்பட்டபடினால்தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அவருடைய வார்த்தை எதை சொன்னாரோ அது அப்படியே நடக்கும். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது புல் ஸ்டாப். அதுக்கு மேல பிளஸ் மைனஸ் எதுவுமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆக்கினை தீர்ப்பு இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. There is no condemnation to them those who are in Christ Jesus. எவ்வளவு தெளிவான வாக்குத்தத்தங்களை குறித்த விசுவாசம் நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது. இன்னும் விசுவாசிகளுக்கு தேவன் எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். உலகத்துல ஒரு நாள் இருக்குன்னா, இன்னும் ஒரு மாசம் அவருடைய வருகை தாமதிக்கும்னா, இன்னும் ஒரு வருஷம் அவருடைய வருகை தாமதிக்கும்னா, இன்னும் ஒரு 10 வருஷம் அவருடைய வாழ்வை தாமதிக்கும்னா, நம்ம இந்த உலகத்துல ஜீவனோடு இருக்கோம்னா நம்ம புசிப்போம், குடிப்போம், தூங்குவோம், ஆண்டவர் பாதுகாப்பார். அந்த விசுவாசம் நமக்கு கவலைப்படக்கூடாது. அவர் நமக்கு இல்லையே, இன்னைக்கு நமக்கு முன்னால என்ன இருக்குது, ஒண்ணு இல்லையே, எல்லாருக்கும் எல்லாம் இருக்க ஒண்ணு வேண்டாம். நம்முடைய ரட்சகர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை நடத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்முடைய விளைவினங்களை அறிந்திருக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார், உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசம், அவருடைய வார்த்தை மேல் இருக்கிற விசுவாசம் நம்மை தைரியப்படுத்த வேண்டும், திடப்படுத்த வேண்டும், தைரியப்படுத்த வேண்டும், ஆறுதல்படுத்த வேண்டும், தேய்ச்ச வேண்டும். நம்முடைய நாம் சந்திக்கிற நமக்கு முன்னால் இருக்கிற பாரங்கள் எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தை எடுத்து வெளியே போட்டுட்டு திடப்பட்டுட்டு, இப்படி இருக்கிறதா இருக்கட்டும், என்னால முடியாத ஆண்டவர் பார்த்துக்குவார். என்ன ஏதோ எனக்கு எதோ முடியுமா தான் செய்ய முடியும். நம்முடைய காரியமோ, நம்முடைய பிள்ளைகளுடைய காரியமோ, சூழ்நிலைகளோ எதுவும் அப்படிதான். எதை ஆண்டவர் நம்ம செய்ய முடியுமா அதை செய்வோம். மற்றது ஆண்டுடைய கையில் கரத்துல விட்டுட்டு பேசாம இருப்போம். எல்லாம் நல்லபடியா ஆண்டவர் நடத்துவார். அதான் விசுவாசம், அதான் அவனுடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதில் நாம் விசுவாசம் உடையவர்களாக, தெளிவுடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த 100 அதிபதியினுடைய விசுவாசம் அந்த இடத்திலே நம்முடைய இரட்சகராகிய தேவனால் பாராட்டப்பட்டது. அதான் நம்ம இங்க பார்க்கிறோம். 10வது வசனத்தில் இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தனக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலர்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று
மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட வந்து இருப்பார்கள். அப்ப இந்த இடத்துல அந்த நூற்றுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசித்தான், இரட்சகராக அறிந்து கொண்டான். அவன் வந்து கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து தீர்க்கதரிசிகள் மூலமா சொல்வது போல, அதாவது தன்னுடைய ஜனம் அல்லாதவரிடத்திலிருந்து, புறஜாதிகளிடத்திலிருந்து, உலகம் முழுவதும் எங்கும் இருந்து இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரலோகத்திலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட வந்து இருப்பார்கள் என்கிற அந்த இடத்துல அந்த நூற்றுக்கு அதிபதி வந்துட்டான். இவருக்கு பின்னால போயிட்டு இருக்கிற யூதர்கள் நிறைய பேர் இன்னும் வரல. அவங்க பின்னால தான் போயிட்டு இருக்கிறாங்க, ஆனா அவருக்கு உள்ளால வரல. ஆனா இவன் தூரத்துல இருந்தா ஓடி வந்து அவருக்கு உள்ளால போயிட்டான். அந்த இயேசு கிறிஸ்துவை இவர் ரட்சகர், இவர் தேவகுமாரன், அவருடைய சொல்ல அப்படியே நடக்கும் என்ற விசுவாசத்தோடு அவன் அவரிடத்தில் வந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 45வது அதிகாரம் 6வது வசனத்தோடு வாசிப்போம். சூரியன் உதைக்கும் திசை முதல் தொடங்கி சூரியன் மறையும் திசையிலிருந்து அநேகர் வந்து நானே கர்த்தர் என்பதை, தேவனால் அனுப்பப்பட்ட கர்த்தர் ரட்சகருமானவரை அறிந்து கொள்வார் என்பதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஏசாயா 56வது அதிகாரம் 3வது வசனம் மற்றும் 6-8 வசனங்கள், 6-7-8 வசனங்கள் ஒரு வாசிப்போம். 56வது அதிகாரம் 3 மற்றும் 6-7. கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவாருக்கு சொல்லமாக, அன்னதரும் இதோ நாம் மற்றவர்களுக்கு சொல்லமாக, கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தரை நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரனாய் இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை கஷ்டப்படுத்த அகாதமில் ஆச்சரித்து என் உடலுக்கு பற்றி கொண்டிருக்கிற அநேக அனைவரையும் நான் என் பரிசுத்த சமூகத்திற்கு கொண்டு வந்து என் செவரிலே அவர்களை மகிழப்படுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகவல்களும் அவர்களுடைய வழிகளும் என் பரிசுரத்திலே அடிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜபமில் இடப்படும். இங்க நம்ம பார்க்கும்போது மிக தெளிவாக கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன் என்று 6வது வசனத்திலையும் பார்க்கும்போது வந்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து, அதாவது கர்த்தருடைய ஜனம் என்று அழைக்கப்படாத ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய உடன்படிக்கையின் அந்த வாம்ச உடன்படிக்கையின் சந்ததியில் வராத அநேகர் எல்லா திசைகளில் இருந்து வந்து இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அவருடைய சொந்த ஜனமாக, அவருடைய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய கூட பந்து இருக்கிறவர்களாக அங்கே கூட்டி சேர்க்கப்படுவார்கள் என்பதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறதான காரியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ரோம பிரஜாதியான நூற்றுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தபோது இதை அங்கே தெளிவாக சொல்லுவதை நம்ம பார்க்க முடியும். நாம் இன்றைக்கு ஆபிரகாமுடைய சந்ததி, கிறிஸ்துவிலே தேவனுடைய சொந்த ஜனம், அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம் என்று நாம் சொல்லுகிறோம் என்றால், ஆண்டவராகிய உன்னத தேவனுடைய அநாதி சிநேகம், நித்திய அநாதியிலே அவர் வைத்த அன்பு, அவருடைய நோக்கம் நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் அவரிடத்தில் சேர்க்கப்படுகிறது. அதனாலதான் ஆபிரகாமிடத்தில் சொல்லும் போது உனக்குள் சகல உலகத்தின் சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமுக்கு கொடுத்த 7 வாக்குத்தத்தங்கள் அவருக்கு உனக்குள் உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆனபடினாலதான் நாமும் ஆண்டுடைய பிள்ளைகள் என்கிற வரிசையில் வந்திருக்கிறோம். இன்னைக்கு உலகத்தில் வாழ்கிற எல்லாருமே வந்து
ஆதாமுக்கு பின்பு நோவாவுடைய வம்சத்துல வருகிறோம். நோவாவுக்கு எத்தனை பிள்ளைகள்? எத்தனை பேரு? 3 பேர். அதுல இந்தியாவில் வாழ்கிற மக்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டியன் சொல்லுகிறாங்க தெரியுமா? பிப்ளிக்கல் கிறிஸ்டியன்ஸ் ஆமுடைய சந்ததி. ஆம் சபிக்கப்பட்டவர், நோவாவுடைய சாபத்துக்கு உட்பட்டவர். மாம்சத்தின்படி சாபத்துக்கு உட்பட்ட நாம் இயேசு கிறிஸ்துவிலே அந்த சாபத்திலிருந்தும் எல்லா சாபங்களிலிருந்தும் எல்லாவற்றும் நீக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ஒரே ஜனமாக, ஒரே சரீரத்துக்குள், ஒரே ஆவியை பெற்று, ஒரே ஐக்கியத்துக்குள், ஒரே அவருடைய ஜெப வீடு என்கிற அது ஒரு அந்த இது ஒரு சர்ச்சனுடைய ஒரு பிக்சர் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஜெப வீடு என்பது அவரை ஆராதிக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, அவர் நாம் பிள்ளை என்று தைரியமாய் அறிக்கையிடுகிறவர்களாக நாம் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சேர்ந்த சாக்கியத்தை நாம் அவருக்குள் பெற்றுக்கொண்டோம் என்பதை நம்ம இங்க தெளிவாக நம்ம பார்க்க முடியும். மத்திய சுவிசேஷம் 8வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒரு வாசிப்போம். பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். பாருங்க, அந்த நாளிகையிலே நீ போகலாம், அவன் வேலைக்காரன் சொஸ்தமாவான், அவன் சுகமாக்கப்பட்டான் என்று சொன்ன அந்த நேரம், அந்த நொடியிலே, அந்த வினாடியிலே அவன் சொஸ்தமான். Salvation is instant. எப்ப ஏற்றுக்கொள்கிறோம் அப்போது நம்முடைய பிள்ளையாக மாறுகிறோம். சிலுவையில இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே என்று அறிக்கையிட்ட கள்ளன் அவன் எப்ப ரட்சிக்கப்பட்டான் அவனுக்கு தெரியாது. ஆனா இயேசு சொன்னார், இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசத்துல இருப்பான் என்று. பிலிப்பு எத்தியோப்பிய மந்திரிக்கு சுவிசேஷம் அறிவிச்சுட்டு போறான். பிலிப் எத்தியோப்பிய மந்திரி எப்ப விசுவாசத்துக்குள்ளார வந்தான்னு பிலிப்புக்கு தெரியாது. ஆனா அவன் தண்ணி இருக்கிறதே ஞானஸ்நானத்து தடை உண்டான்னு கேட்கும்போது பிலிப்பு கேட்கிறான், தடை இல்லை, ஆனா நீ விசுவாசித்தா தடை இல்லை சொல்றான். நான் விசுவாசிக்கிறேன். ஆனா ஏற்கனவே அவன் என்ன செய்தாச்சு? விசுவாசித்தான். Salvation is a work of God instant. எப்படி ஒரு மாம்ச பிறப்பு தேவனுடைய நியமத்தின்படி நடக்கிறதோ அதுபோலதான் ஆவிக்குரிய பிறப்பு தேவ ஆவியினால் நடக்கிறது. எப்போது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஆண்டவராக ஒருவர் ஏற்றுக்கொள்கிறாரோ அப்போது அவர் தேவனுடைய பிள்ளையாக மறுபடியும் பிறந்து ஆவிக்கு உட்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களினாலும் அவர் சொந்தமாக்கப்படுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, சொந்தமாக்கப்பட்டான். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் என்று நம்ம பார்க்கிறோம். பேதுருவினுடைய மனைவியினுடைய அம்மா, his wife's mother, his mother-in-law. இன்றைக்கு பேதுரு திருமணம் பண்ணாதவர், அவர்தான் சபைக்கு மூலைக்கல். அதனால யாருமே திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவத்துல ஒரு பெரிய கூட்டம் நம்பிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அது தேவனுடைய திட்டத்திற்கு தீர்மானத்துக்கு மாறானது. படைப்பிலே தேவ நோக்கம் என்னன்னா மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று தேவன் கண்டார். ஆனா மனுஷன் என்ன செய்யறான்? மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அப்படின்னு சொல்றான். சபை ஏற்படுத்தி சபைக்கு பொறுப்பை கொடுப்போம் சொல்லுகிறாரு. ஒரு மனைவியுடைய புருஷனும் தன் குடும்பத்தை சரியாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை நல்லொழுக்கத்தோடு நடத்துகிறவனுமா இருக்க வேண்டும். சபைக்கு லீடர்ஷிப் பாஸ்டருடைய ரிக்வயர்மெண்டே அவனுக்கு ஒரு மனைவி இருக்கணும். ஆண்டவர் பிள்ளைகள் கொடுத்திருந்தா அந்த பிள்ளைகள் ஒழுக்கமாக நடத்தப்பட வேண்டும்.
சபைக்கு முன்பாக சாட்சியாகும். ஆனா இன்னைக்கு அநேகர் நாங்கள் திருமணம் பண்ணாததுனால பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்றாங்க. திருமணம் பண்ணாமல் யாரும் பரிசுத்தமா இருக்க முடியாது. திருமணம் பண்ணியும் ஒருத்தரும் பரிசுத்தமா இருக்க முடியாது. அது அவர்கள் தங்களுக்கு பின்பற்றுகிற நல்லொழுக்கத்தை சார்ந்ததும் ஆண்டோருக்கு முன்பாக அவங்களுடைய வாழ்க்கையை சார்ந்தது. ஆனால் ஊழியத்துக்கு தகுதி திருமணம் பண்ணாமல் இருப்பது என்கிறது வேதம் எந்த இடத்திலையும் சொல்லல. திருமணம் பண்ணாதவர்களும் ஊழியம் செய்யலாம், அதுக்கு தடை இல்லை. ஆனால் போதகராக இருக்கக்கூடாது. திருமணம் பண்ணாமல் என்ன செய்யக்கூடாது? சபைக்கு தலைமைத்துவம், ஊழிய தலைமைத்துவத்தில் என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. என்ன வேதம் சொல்லுது? அப்போஸ்தலருக்கு பின்பு சர்ச் ஸ்தல சபைகள் உருவாக்கப்பட்ட அப்போஸ்தலர் மூலமாக உருவாகி அதற்கு அப்போஸ்தலருக்கு அடுத்த ஆவிக்குரிய தலைமைத்துவத்தில் வருகிற போதகர், கண்காணி, மூப்பர் என்கிறவர், ஆவிக்குரிய தலைமைத்துவத்தில் வருகிறவர் திருமணம் பண்ணுகிறவராக இருக்க வேண்டும். என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. பரவாயில்ல, பேதுரு திருமணம் பண்ணி இருந்தார், மாத்திரமல்ல நல்ல அவங்க மாமியும் நல்லா என்ன செஞ்சாரு, வீட்டுல வச்சு கவனிச்சிருக்காரு. அப்போ ஆண்டவருடைய அன்பு, நாம் யார் ஆண்டவருக்கா பயந்து நம்ம மற்றவர்களை நேசிக்கிறவங்களாக இருந்தா, பேதுரு எதனால அவருடைய மனைவியுடைய அம்மாவை வீட்டில் வச்சிருக்கான்னு சொல்லல. ஒருவேளை அவங்க கேர் பண்ண அவருடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் இல்லாததுனாலயா, அவங்க கவனிக்காத எந்த பின்னணிகளும் நமக்கு சொல்லப்படலை. ஆனா பேதுருடைய மாமி அவங்க வீட்டில் என்ன செய்தாங்க? வியாதியோடு இருந்தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருடைய அன்பும் அவருடைய அந்த ஊழியம், அந்த கனிவு, அந்த இரக்கம், இயேசு கிறிஸ்து அங்க போய் அந்த அற்புதத்தை செய்யும்படியாக அவரை நடத்துகிறது. நாம் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும் போதுதான் நம்ம தெய்வனுடைய கிருபையின் ஆசீர்வாதங்களை, அவருடைய பலனை, அவருடைய நடத்துதலை நம்ம அனுபவிப்போம். செல்ஃப் சென்டர்ட் லைஃபா இருந்தா தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாது. நூற்றுக்கு அதிகம் போல வேலைக்காரனாக இருந்தாலும் சமூக அவனுடைய அந்தஸ்து, அவனுடைய எதிர்ப்பட்டார்கள், அவன் சுகம் பெறணும். அதுக்காக நான் எதுவும் செய்வேன். அவன் தாண்டி ஆண்டவரிடத்துல போய் பணிகிறான், இறங்கி கேட்கிறான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மலை பிரசங்கத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ளவர்கள் என்ன செய்வாங்க? இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் வருவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கம் மட்டும் பண்ணிட்டு போறவர் அல்ல. வேலைக்காரன் மேல் இரக்கமாக இருந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை சுகப்படுத்துகிறவர். மாமியார் மேல இரக்கமாக இருந்த மாமியார் என்ன செய்கிறாரு? பேருடைய மாமியார் என்ன செய்கிறாரு? சுகப்படுத்தினார். நம்ம மற்றவங்களுக்கு ஊழியம் செய்யும் போது, ஆத்ம பாரத்தோடு செயல்படும் போது, மாம்ச தேவைகளை நம்ம பகிர்ந்து கொள்ளும் போது, நம்ம தேவனுடைய இரக்கத்திற்கு பாத்திரங்களாக மாறுவோம். நமக்கு மட்டும்தான் ஆண்டவருடைய இரக்கத்தில் என்ன செய்வோம்? விலகி போகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மலை பிரசங்கத்தில் அவர் சொல்லுகிற அந்த பிரின்சிபிள்ஸ் எல்லாமே அவருடைய ஊழியத்திலும் அப்போஸ்தலருடைய நிருபங்களிலும் ஆவியின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சபையில அந்த குணாதிசயங்களை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். நமக்கு ஆண்டவர் நல்ல ஒரு தாழ்வுகளை கொடுத்து, நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுத்து, அதிகமான சம்பளத்தை கொடுத்திருந்தா அது நமக்கு மட்டுமல்ல, நமக்கு சில நிலங்கள், சில காரியங்கள் அதிகமாக ஆண்டவர் கொடுத்தார், அது நமக்கு மட்டுமல்ல, அதனுடைய ஆசீர்வாதம் இன்னும் அநேகருக்கு போய் சேர வேண்டும். அது மற்றவர்களுக்கும், புறம்பானவர்களுக்கும், வேலைக்காரர்களுக்கும் போக வேண்டும், குடும்பக்காரர்களுக்கும் போக வேண்டும், மாமியாருக்கும் போகணும்.
பேதுருடைய மாமியாருக்கு என்ன செய்யணும்? பேதுருடைய அந்த சமயம், அவருடைய அந்த கரிசனம் போகணும். அதனாலதான் இந்த ரெண்டு காரியத்தை பரிசுத்தாகிய நம்ம மத்தேயு மூலமாக ஒன்றின் பின் ஒன்றாக வைக்கிறதான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அங்கே 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் அவர் வார்த்தையினால் சுகப்படுத்தினவர். பேதுருடைய மாமியினுடைய வியாதி தொட்டு சுகப்படுத்தினார். ஆண்டவர் இன்றைக்கும் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மை தொடுகிறார். வீட்டிருந்த கிறிஸ்துவனுடைய வல்லமையுள்ள கரம் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற ஒவ்வொருவரோடும் ஒவ்வொரு மேலும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் 17வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, அவர் தாமே நம்முடைய விளைவினங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 53வது அதிகாரம் 4-5 வசனங்களை நம்ம இதை பார்க்க முடியும். அது பேதுரு தன்னுடைய முதலாவது நிருபம் 1:24 சொல்லுகிறார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பேதுருடைய மாமியாருடைய நோயை சுகப்படுத்தினவர். 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரருடைய நோயை சுகப்படுத்தினார். அதே கிறிஸ்து வல்லமையுடையவராக, இன்றைக்கு அற்புதங்களை செய்கிறவராக, இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகளால் கொடுக்கிறவராக, அவருடைய வல்லமையை கருத்தில் கொடுக்கிறவராக, அவரை ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரோடும் இருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்கு போதும். நம்மை ஹீல் பண்ணுவதற்கு, நம்மை சுகப்படுத்துவதற்கு, நம்முடைய விளைவினங்களை மாற்றுவதற்கு, இல்லாமை மாற்றுவதற்கு அவருடைய ஆசீர்வாதமுள்ள கரம் நாம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறது. இதோ உலகத்தின் முடிவு வரைந்த நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் ஒவ்வொரு நாளும் அவர் நம்முடனே கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நம்ம செயல்படுவோம். இந்த விசுவாசம் நம்முடைய சுயநலங்களை மாற்றணும். நம்முடைய கையில் இருக்கிறது எனக்கு மட்டும்தான், நம்முடைய வீட்டில் இருக்கிறது என்னுடையது, அப்படி அல்ல. நாம் அதை மேனேஜ் பண்றதுக்கு we are the managers of our talent, education, property, money, எல்லாவற்றுக்கும் மேனேஜர்ஸ் தான். நம்ம எப்படி மேனேஜ் பண்றோம், அது எவ்வளவு பேருக்கு ஆசீர்வாதமானது. நம்ம எல்லாரும் கண்டிப்பா